என்னல சரவணா, என்ன கோட்டையை பிடிக்க போற? இப்படி தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? இல்ல, மூளையை போட்டு ஏதோ பலமா குடஞ்சிட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, என்ன காஃபி குடி, சூடா இருக்கு பாத்துக்க. இதுல வைக்கிறேன், எடுத்துக்க. ரொம்ப சூடா இருக்கு. ஆமா, என்ன இது? காஃபி. அது தெரியுது, ஏன் இதுல எடுத்து வந்திருக்க? ஏன் உங்க வீட்ல நீ இந்த மாதிரி கப்ல தானே குடிப்ப? ஆமா, ஆனா உங்க வீட்ல இந்த மாதிரி கப்லாம் கிடையாதுல்ல. ஆமா, அதுக்கு என்ன, உனக்கு இதை மாதிரி இதுல குடிக்க தானே பிடிக்கும், அதான் உனக்காக தான் ரெடி பண்ணேன். எனக்கு சுத்தமா நீ செய்யறது பிடிக்கல. ஏன் ஏன் காஃபி நல்லா தான் இருக்கு, குடிச்சு பாரு. நீ போட்ட காஃபி என்னைக்குமே நல்லா தான் இருக்கும், நான் அதை எந்த குறையும் சொல்லல. ஆனா நீ கொண்டு வந்திருக்க பார்த்தியா இந்த கப்பு, இதுதான் எனக்கு பிடிக்கல. எப்பவுமே நீயா தானே இருப்ப, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதானே. இப்ப என்ன புதுசா எனக்காக கப்பெல்லாம் ரெடி பண்ணி, இதெல்லாம் தேவையா? அது அது இல்ல தம்பி, நீ என்ன இருந்தாலும் பெரிய இடத்து பிள்ளை, எங்களோட டம்ளர்லாம் நீ எப்படி குடிப்பன்னு தான். இங்கே இரு, நான் அந்த மாதிரி நினைச்சிருந்தேன்னு வையேன், உன் வீட்டுக்குள்ள வந்து முதல்ல உட்காரவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே எளிமை தான் பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆமா தெரியும், நீ நீ வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியா, அதான் எல்லாமே உனக்காக பிடிச்சதா பார்த்து பார்த்து செய்யலாமே, எந்த ஒரு விஷயத்தையுமே தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான். இப்ப நீ பண்றதான் எனக்கு தப்பா மனசுக்கு படுது. எனக்கு எப்பவுமே உன்கிட்ட பிடிச்சது உன்னோட நல்ல குணமும் உன்னோட எளிமையும் தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கிற திறன் உனக்கு இருக்கு. நீ என்னதான் கோபக்காரியா இருந்தாலும் உன் வீடு தேடி யார் வந்தாலும் சரி அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறதும் சரி. அதே மாதிரி எங்க வீட்டுல எல்லாருமே இப்படிதான், அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்றதும் சரி. அதே மாதிரி யார் வந்தாலும் உன் வீட்டு நடைமுறைப்படி தானே அவங்க எல்லாத்தையும் நீ நடந்துப்ப. இஷ்டப்பட்டா வாங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு படிச்சு நீ சொல்ற பதிலும் சரி. அதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஆனா இந்த மாற்றம் எனக்கு சுத்தமா உன்கிட்ட பிடிக்கவே இல்லை. எனக்காக என்னை இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டாம். நீ எப்பவுமே எப்படி இருப்பியோ அப்படி இரு. சரியா சரியா, இந்த ஒரு தடவை மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிரு. உனக்காக ஆசையா பார்த்து பார்த்து போட்டு வந்திருக்கேன். இனி நம்ம பார்த்துக்கலாம், சரியா? சரி. ஆமா, அப்பமே அத்தை கிளம்பிட்டாவன்னு சொன்னேன், இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அட நீ வேற, அது என்னைக்கு போனோமா நேரா வீட்டுக்கு வந்தோமான்னு வந்திருக்கு. ஊர் பூரா சோவாரிட்டு எல்லாத்தையும் தேவையில்லாத பழக்கம் விட்டுட்டு பசி வந்ததும் சோறு திங்கிற நேரத்துக்கு தான் டான்னு மணி அடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சேரும். நல்ல மரியாதை. சரி, அத்தானும் ஆளே காங்களே, எங்க போயிருக்காவ? ஏன் ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு இந்நேரத்தை தேவையில்லாம அந்த ஆள் கதையெல்லாம் எடுக்கிறேன்? இந்நேரம் எங்க குடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்குறானோ, இல்ல எவ வீட்டுல கிடக்குறானோ, இல்ல யாருக்கிட்ட வம்பு சண்டை இழுத்துட்டு வரானோ, யாருக்கு தெரியும்? எங்க போறேன் வரேன் எதுவும் சொல்லிட்டுலாம் உன்ட்ட போக மாட்டாரா? என்னைக்கு அந்த ஆள் என்னை மதிச்சு சொல்லியிருக்கான். எப்ப வீட்டை விட்டு வெளியில போவானு தெரியாது, எப்ப வீட்டுக்கு வருவானு தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கும்போதுதான் நிச்சயம் ஆள் இருக்குன்னு தெரியும். அதுக்கு முதல்ல நீ அவரை மதிக்கணும்ல. உண்மையிலே அவராதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாரா, இல்ல நீ அடிச்சு பத்தி வெளியில துரத்தி விட்டுட்டியா? பின்ன பொறுப்பு இல்லாம பேசுற, இதெல்லாம் ஒரு பதிலா? என்னதான் அவர் தப்பானவரா இருந்தாலும் அவரு உன் புருஷன் தானே. நீ ஒழுங்கா இருந்தா அவரே அப்படி வீட்டை விட்டு வெளியில போறாரு. எதுக்கு இன்னத்த தேவையில்லாத வெட்டி கதலாம்? அந்த ஆளை பத்தி பேசணும் வை, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் எந்த வேலையும் ஓடாது. எனக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு, நீ முதல்ல காப்பி எடுத்து குடி. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சர்ப்ரைஸா? ஆமா, உன் மேல ரொம்ப பாசமா உயிரா இருந்த ஒரு ஜீவன் உன்னை பாக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. என் மேல எல்லாரும் தான் பாசமா இருந்தாங்க, ஆனா நான் தான் யாருக்கும் உண்மையா இல்ல. என்னது? ஒண்ணும் இல்ல. என்ன உன் நினைப்பு பலப்பி அந்த நாய்கிட்ட போயிடுச்சோ? அவளை பத்தி நினைக்கலன்னா உன்னால இருக்க முடியாதுல்ல? ஏன் அந்த கிறுக்கிதான் உன் மேல பாசமா இருந்தாளா? வேற யாரும் உன் மேல பாசமா இல்லையா? அதான் சொல்றோம்ல, இது ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியல. சரி, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லு. அதான் சர்ப்ரைஸ்ன்றோம்ல, பிறகு ஏன் நீ சொல்லுவாங்களாம்? கோச்சிக்கிட்டாளா? இந்நேரம் நான் அத்தானா இருந்தா பந்தாடி இருப்பா. நல்ல வேலை தப்பிச்சோம். அவளை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. அவளும் அவளை பத்தின நினைப்பும் தான் என் ஆள் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. ஆனா என்ன, அவ மேல இருந்த காதல் மட்டும்தான் காணாம போயிருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் அவ என் அக்கா பொண்ணு, அந்த பாசம் அவ மேல என்னைக்காங்களும் எனக்கு இருக்கும். அவளுக்கும் என்ன இருந்தாலும் நான் ஒரே தாய் மாமா தானே, அதனால என்னோட ஞாபகமும் இருக்கதான் செய்யும். என்னோட காதலை வேணா அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம், ஆனா என்னை பத்தின நினைப்ப அவளால அவளை ஈஸியா தூக்கி எறிய முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவளோட தாய் மாமா நான் தானே. அந்த
நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். சரி, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ தெரியல, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. அவ்வளவு சீக்கிரம் எவ வந்து அள்ளிட்டு போயிருப்பா? ஒரு வரவ கட்டோட கண்ணில் தட்டுப்படவே மாட்டேங்குது. சரி, சொல்லி கட்டியாவது கிடக்கும், 2 3 பெரைக்கு அள்ளிட்டு போவோம். போய் ஒரு டம்ளர் காப்பி தண்ணியா சூடா போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் இன்னைக்கு ஒன்றும் கைக்கு ஆக்கப்படவே மாட்டேங்குது. இங்க பசி வேற உயிர் போகுது. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பேசாம எவ வீட்டுக்குள்ளேயாவது புகுந்து காப்பி தண்ணி ஆட்டை போட்டாதான் உண்டு. யார்கிட்ட கேட்டாலும் ஒரு டம்ளர் காப்பி கூட ஊத்தி தர மாட்டாவ. இங்க கேஸ் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு, இதுல ஓசில உனக்கு காப்பி கேக்குதோ? ஓசில அண்டா போதுமே, நல்லா இனிச்சு கிடக்குமேன்னு கிறுக்கி ஓசில காப்பி ஆட்டைய போட வந்துட்டா பாருன்ட்டு கேஸ் மேல உள்ள கடுப்புல நம்மள செருப்பை கழட்டி அடிச்சு விரட்டுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வேணும்ட்டா தண்ணி, காப்பி தூள், சீனி எல்லாம் தரேன், நீ போட்டு குடிச்சிட்டு எங்களுக்கும் கொண்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவாள்வ. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன்டா இந்த சிலிண்டர்காரங்களாம் இப்படி பாடா படுத்துறாளோன்னு தெரிய மாட்டேங்குது. சிலிண்டரும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கு. சரி, கொஞ்சம் விறகு கட்டையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சிலிண்டரை ஒப்பேற்றி கொண்டு வரலாம் இந்த மாதம் முழுக்கான்னு பார்த்தா அதுக்கும் வழியை காணல. சிலிண்டர் புக் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குது. சரி, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி புக் பண்ணா சிலிண்டரை நேரத்துக்கு கொண்டு வந்து போட மாட்டானுவ. கேட்டால் லோடு வரல அப்படின்னு ஈஸியாக சாக்கு புக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம தானே இங்கே கடந்து கஷ்டப்படுறோம். சிலிண்டரும் முடிய போது வரவும் கிடைக்க மாட்டேங்கி. இப்படி பிச்சைக்கார மாதிரி தெருவா சுத்தல விட்டு விட்டாளவள. வரவு கடைக்கு போனாலும் கொஞ்சம் ரூபாவும், கையில காசு யார்கிட்ட இருக்கு? சரி, அதை மிச்சம் பிடிக்கலாமே நினைச்சு இங்க வந்து விரவை கட்ட சுள்ளி எல்லாம் பறக்கிட்டு போலான்னு பார்த்தா ஒன்னும் காண மாட்டேங்குது. இதையும் முடிய எவ்வளவு வந்து பறக்கிட்டு போயிருப்பாளவளோ. நாமளும் நேரத்தோட தானே இங்க வந்து சுத்தி பார்க்கோம், ஒன்னும் அகப்படலையே. ஒருவேளை ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து பாயத்தலனெல்லாம் போட்டு படுத்துட்டு விழா ஒவ்வொன்னா பறக்கிட்டு போயிருப்பாளவளோ. அப்படித்தான் இருக்கும். ராத்திரியோட ராத்திரி அம்பிட்டு விறகு கட்டி அள்ளி மூட்டை கட்டி தலைமையில சுமந்துட்டு வீட்டுக்கு தான் தூக்கிட்டு ஓடி இருப்பாள்வ எல்லாம். இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, அப்ப நம்ம இன்னைக்கு சாயந்தரமே இங்க பாய்த்தலன் எடுத்து வந்து இடத்த பிடிச்சிட வேண்டியதான். அப்ப மாச்சும் நமக்கு 2 3 கட்டையாவது ஆகப்படுதான்னு பாப்போம். அது யாரு? பாப்பா மறையில இருக்கு. ஆஹா, இவளை எப்படி நான் மறந்தேன்? இவைய வீட்டுல இருந்தா விறகிட்ட ஒரு சமைக்க குமிச்சு போட்டிருப்பாவல. அடடே, அதுல இருந்து 2 3 உருவிட்டு போனா இவளுக்கு என்ன தெரியவா செய்ய போகுது? ஆனா கண்கொத்தி பாம்பாட்டு வெளியில உட்காந்து கிடக்கா, எப்படி ஆட்டைய போடுறது? வேலை வீட்டுல எதுவும் பிரச்சனையோ? முகத்தை எதுக்கு இப்படி உருன்னு கொண்டாந்து கிடக்கா வச்சுட்டு கிடக்கா? ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு. வாக்குலயே நம்ம முழங்கிட்டு கிடக்கா. வயசாயிட்டே போகுதா, இந்த காதலும் கேட்டு தொலைய மாட்டேங்கி. சரி, ஒரு 2 அடி தள்ளி நின்று என்ன பேசுறான்னு கேட்போம். இதான் மாமியாரும் மருமகளும் ஓயாம முட்டிட்டு கிடப்பாங்க. அடிபிடி போட்டுக்கிட்டு சண்டை போட்டு தெருவே நாடிட்டு கிடக்கும். இப்பதான் பெருசா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓரளவுக்கு 2 பேரும் வாசனையா தானே கிடக்காள்வ. அந்த கிழவிக்கும் வயசாகிட்டே போகுதா. சரி, என்னமா என்னத்துக்கு மருமகிட்ட மல்ல கொடுத்துக்கிட்டுன்னு கொஞ்சம் அடங்கி போற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு பாசத்துல போதோ இல்ல வேஷத்துல போகுதோ, ஏதோ ஒண்ணு. அந்த அளவுக்கு பெருசா இப்ப எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி இல்லையே. மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில எதுவும் வெடிக்கலையே. வேற பேருக்கு இது மோரை கட்டி இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்து கிடக்கு. புருஷனும் நல்லா ஆசையா பாசமா தானே இது கூட இருக்காரு. பிள்ளைங்களும் நல்லா இணக்கமா தான் இருக்குது. சொல் பேச்சு தட்டாம தான் கேக்குதுவ. பரவு என்னத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படி? என்ன பண்ற? என்ன மாமா? மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ எப்படி இருந்தாலும் வருவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து எப்படி மாமா உன்னால எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு? சூப்பர் மாமா. எல்லாருமே உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டே இருந்தாங்க தெரியுமா? இவளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான மாமா நமக்கு கிடைக்கலையேன்னு எல்லாருமே பொறாமப்பட்டாலோ தெரியுமா? எனக்கு ட்ரெஸ் தான் சுத்தி போடணும் மாமா. எல்லார் கண்ணும் உன் மேலதான். ரொம்ப பயந்துட்டியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்படி எல்லார் எதிரிலுமே சேர்த்து வெளியில நிக்க வச்சுட்டாங்க பாத்தியா, அதுதான் மாமா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா நீ எப்ப என்னை தேடி வந்தியோ அப்ப எனக்கு இந்த ஊரே ஒன்னா கூட்டி கட்டி சொல்லணும் போல இருந்துச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் என்னவோ சொன்னீங்களே, என் மாமா எப்படி வந்துட்டாங்களா? அவ்வளோ நம்பிக்கையா வச்சிருந்த இந்த மாமா மேல? ஆமா, நான் என்னைய கூட நம்புறதே இல்லை. ஆனா எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் சரி கட்டாயமா நீ வந்துருவேன்னு. ஏன்னா நீ தான் என் மேல உயிரையே வச்சிருக்கல. எனக்கு எதுனா ஒண்ணுனா துடிச்சு போயிடுவேன், தாங்கிக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. அந்த நேரத்துல அந்த இடத்துல யார் கூப்பிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவசரமானாலும் சரி, நீ கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன். ஆனா எனக்காண்டினா எம்பிட்டு பெரிய தலைப்போற வேலையா இருந்தாலும் சரி அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிப்பன் எனக்கு தெரியும் மாமா. உண்மையை சொல்லனா நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ மாமா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாமா, கண்டிப்பா தரேன். நீ இன்னைக்கு பண்ணது ஒன்றும் லேசப்பட்ட காரியம் இல்லை, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என் மானத்தையே காப்பாத்திருக்க. எனக்கு உன்னோட பாசம் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத. நான் எவ்வளவு ஆசையா கேட்கறேன், நீ என்ன இப்படி சொல்ற? நான் என்ன உன் மேல பாசம் இல்லாமலா இருக்கேன்? அது வேற இது வேற.
சொல்லு மாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ என்ன கேட்டாலும் சரி, கண்டிப்பா நான் தருவேன். நீ சொன்னதே எனக்கு போதும். அப்பெல்லாம் பேசாத, சொல்லு. எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியலையே. அப்ப இப்படி வேணா செய்யலாமா? என்னைக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அன்னைக்கு கேளு. அன்னைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீ சொல்ற பேச்சை தட்டாம செய்வேன், சரியா? ஆனா ஒண்ணு, கேட்காம மட்டும் இருந்துடாத. உனக்கு என்னைக்குன்னா எதனா தேவைப்படும், அப்ப கண்டிப்பா என்கிட்ட கேளுன்னு. இந்த விஷயத்த நீயும் மறக்க கூடாது, நானும் மறக்க மாட்டேன், சரியா? சரி, உனக்காக கேட்குறேன், போதுமா? அது சரி, கொஞ்சம் தள்ளி நிற்கிறது. ஏன்? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைச்சா நினைச்சுக்கட்டும். விளையாடாத. நான் ஒன்றும் விளையாடல. நானே யாரையோ ஊர் பேர் தெரியாதவங்களை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் மாமாவை தானே ஆசையா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி யாராவது பார்த்து தப்பா நினைச்சிட்டு போட்டோம். அதனால எனக்கு என்ன வந்துச்சு? சொன்னா கேளு. 1000 தான் இருந்தாலும் இது கிராமம். யாராவது பார்த்து தப்பா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. அப்படி யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கிட முடியாது. அதுக்காண்டி தான் சொல்றேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. முடியாது முடியாது முடியாது. 1000 தான் இருந்தாலும் நீ வயசு பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஓ மாமா, ஏன் இப்படி இருக்க? அவன் லவ் பண்ற பொண்ணுங்களா நம்ம கிட்ட வந்து நிக்காத, கட்டி பிடிக்காத, கிஸ் பண்ணாதான்னு ஏங்கிட்டு கிடக்குறானுங்க. வாய் விட்டு ஆசையா கேட்கறாங்க. ஆனா நீ என்னடானா, நான் பக்கத்துல வந்து நின்னா கூட தள்ளி போற, இல்லனா என்ன தள்ளி விடுற. டோட்டல் வேஸ்ட் மாமா. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போறேன். நீ கொஞ்சம் தள்ளி போறியா? தள்ளிட்டேன், போதுமா? கோவப்படாத. நான் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். புரியுது புரியுது. நான் என்னைக்கா இருந்தாலும் சரி, நாம 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நடக்கும்போது பாத்துக்கிடலாம். ஏன் அப்ப உனக்கு கல்யாணம் நடக்க நம்பிக்கையே இல்லையா? உன்கிட்ட எனக்கு இதுதான் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியாது, ஆனா புரியும் போது தெரியும் எதுக்காக அவன் அப்படி சொன்னான்ட்டு. என்னமோ ஒண்ணு. போ மாமா, நீ நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நீ யாரு நான் யாரு, நாம 2 பேரும் எப்படி இருப்போன்னு. அப்படின்னும் இது கிராமம், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி நீ என்னை தள்ளி விடுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நாம ஏன் அடுத்தவங்களுக்காக வாழணும்? நாம நமக்காக தானே வாழணும். இருந்தாலும் இது என்ன வீடா, பொது இடம்ல. நாம நடந்துக்கிற விதம் யார் கண்ணையும் உறுத்தக்கூடாது, யாருக்கும் தொந்தரவாகவும் இருக்கக்கூடாது. இது மூலமா யார் மனசையும் கலைக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். நீ பழைய பஞ்சாங்கமாவே இரு. ஏன் மாமா நீ மட்டும் அப்டேட் ஆகவே மாட்டேங்கிற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ எதுக்கு ஃபீஸ் கட்டவே இல்லை? நான் தான் உனக்கு முன்னமே ரூபா கொடுத்துருந்தல, அதை என்ன பண்ண? என்ன, இவர்கிட்ட இருந்து நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் உனக்கு முன்னமே பணம் கொடுத்துருந்தல, அது தொலைஞ்சிடுச்சோ? மாமா, அது செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? ஆமா, என்ன நீ கிராஸ் கொஸ்டின்லாம் கேக்குறா இப்ப புதுசா? என்னைய நம்பலையா மாமா நீனு? நம்புறதால தான் ஏன் செலவாயிடுச்சு, அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அது எப்படியோ விட. முன்னாடிலாம் நீ என்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுவ. ஆனா இப்ப உன்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம். ஏன் மாமா என்ன சந்தேகப்படுறியா? அப்ப நீனு நான் உங்ககிட்ட எதை மறைச்சிருக்கேன்? இப்ப நீ ரொம்ப மாறிட்ட மாமா. முன்னாடிலாம் நான் எப்ப காசு கேட்டாலும் கேள்வியே கேட்காம கொடுப்பேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன். போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு கேட்பேன். ஆனா இப்ப என்னடானா தொட்டதுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறேன். நான் கேட்டது உனக்கு கஷ்டப்படுத்திண்டா சாரி. இப்படி மிஸ் பண்ணுற ஆள் இல்லையே நீனு. எதா இருந்தாலும் கரெக்டாக இருப்பியே. ஆனால் இப்போ பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறியா, அதான் ஒரு கவலை. போ மாமா, நீ என்ன இப்படி போர் அடிக்கிற? என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் என்ன பணம் மிஸ் ஆயிடுச்சு நான் சொன்னேன், செலவாயிடுச்சுன்னு தானே சொன்னேன். போறேன் போ. சரி சரி, கோச்சிக்காத. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? நீ தான் ஓயாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, தொண்ணு. முன்னாடிலாம் நீ இப்படி இல்லவே இல்லை. யார் உன் மனசை கலைச்சு விட்டாங்கன்னே தெரியல. நான் சின்ன குழந்தையா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே கேட்கறதுக்கு? எனக்கு யோசிக்கிற தரன் சுத்தமா இல்லைன்னு நினைச்சிட்டியோ? அம்மா அப்பவே சொல்லிச்சு உன்கிட்ட சொல்லணும். நான் காசு இஷ்டத்துக்கு தனியா செலவழிக்கிறேன், அவ எப்ப கேட்டாலும் காசு உடனே தூக்கி கொடுத்துறாத, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுன்னு கேட்கணும்னு சொல்லிச்சு. அதான் சொல்றேன். சொல்லிச்சு அவர் வேலை உங்ககிட்ட? அவள் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. வர வர உன் போக்கே சரியில்லை, உன் நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அது என்னன்னு கண்காணிக்கணும்ல சொன்னா. நான் சரி சேர்க்க சரியில்லாமல் வேற எதுவும் தப்பான பாதைக்கு நீ போயிடக்கூடாதே, அந்த பயத்தில் தான் உன்னை விசாரிக்கிறேன். ஆனால் நீ என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும் அந்த அக்கறையில் தான் விசாரிக்கிறேன். இதனால் நமக்குள்ள பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. மாமா, அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் ஃபோன் பண்ணும்போது நீ தான் அவசர வேலையை வெளியில் போயிருக்கேன்னு சொன்னல, எங்கே போனேன்? லாயரை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். ஆமாம், அந்த கேஸ் என்னாச்சு? நமக்கு சாதகமாக ஏதாவது பதில் கிடைக்குமாமா? இல்லை நம்புறேன். லாயரும் நல்லா நம்பிக்கையாக தான் பேசியிருக்காரு. பார்ப்போம், நிச்சயமாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும் நம்புகிறேன். ஒருவேளை நமக்கு தீர்ப்பு அகைன்ஸ்டா இருந்தா என்ன பண்ணுறது? திரும்ப அப்பீல் பண்ண வேண்டியதா? ஒருவேளை சொத்துலாம் இவரை விட்டு கை நழுவி போயிடுச்சுன்னா? ஐயோ, அப்புறம் என்ன யோசனை? இல்ல மாமா, தீர்ப்பு கண்டிப்பா உனக்கு தான் சாதகமா வரும். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவ நீ, எல்லாருக்கும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யறவனு நீ தான். உனக்கு போய் ஏதாவது கெடுதல் நடக்குமா? கண்டிப்பா உனக்கு நல்லதான் நடக்கும். நீ சொல்லிட்டல, அது போதும் எனக்கு. மாமா, அப்புறம் நான் கோயிலுக்கு போகணும். கோவிலுக்கா?
போலாமா? நீ வரணும்னு அவசியம் இல்லை, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல, நான் உன் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்றேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கன்னா வெளியில போயிட்டு வரலாமா? இல்லை மாமா, இது எனக்கு ஒரு சின்ன வேண்டுதலே, அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். அதோட இல்லாமல் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும்ல, அதனால நான் மட்டும் போய் வேண்டிட்டு வரேனே. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்து தெருக்கு போனேன்னா கூட என் கையை பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவேன். கோவிலுக்கு போற வரவான்னு கேட்டா வேண்டான்ட்டு சொல்றேன். உண்மையிலே மாற்றம் இப்போ உங்ககிட்ட தான் தெரியுது.